கூட்டணியை உறுதி செய்த பிறகு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த காலங்களில் திமுகவோடு நெருக்கமாக இருந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தங்களுடைய திருமணத்தையே திமுக தலைவர் அப்போதைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் நடத்தி வைத்தார் என்றும் கடந்த காலத்தில் இருவருக்கும் இடையிலான நட்பு குறித்தும் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 2016 திமுக தலைவர் கருணாநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு பக்கம் மெருகேற்றக்கூடிய விதமாக அவர் பேசியிருக்கிறார். பழம் நழுவி கொண்டிருக்கிறது, பாலில் விழும் என்று கருணாநிதி கூறிய நிலையில் பழம் நழுவி தற்போது தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியோடு அந்த கூட்டணி அமைந்திருப்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். தானும் தேர்தலில் போட்டியிடுவேன், இந்த தேர்தல் என்பது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது, எப்போவோ அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி என்பதை மீண்டும் ஒரு சூசகமாக சொல்லியிருக்கிறார். கடந்த அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற போது விஜயகாந்துடன் தனக்கு இருந்த நினைவுகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார். எத்தனை இடங்கள் என்பதையும் மற்ற ஒப்பந்தங்கள் என்னென்ன என்பதையும் இந்த கூட்டணிக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமையேற்றிருக்கக்கூடிய திமுக அறிவிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு முத்தரசன் முன்னிலைகிறார். சார் வணக்கம். 2016 மக்கள் நல கூட்டணி தேமுதிக தலைமையில நீங்க சந்திச்சீங்க, இன்னைக்கு திமுக தலைமையில எல்லாம் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறீங்க. இந்த கூட்டணி அமைந்திருக்கக்கூடியதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திமுக தலைமையில் ஏற்கனவே அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு பலம் பொருந்திய அமைப்பு, வெள்ளற்கரிய அமைப்பு. அது கடந்த கால தேர்தல்களில் 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் மேலும் இந்த அணி பலப்படக்கூடிய வகையில், வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எங்கள் அணியோடு சேர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. முதலமைச்சர் குறிப்பிடுவதை போல 200 தொகுதி எங்களுடைய இலக்கு என்று அவர் அறிவித்திருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு தேமுதிக எங்களோடு சேர்ந்து இணைந்திருப்பது என்பது அந்த இலக்கை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையும். நல்ல தேமுதிக அப்படி ஒரு நல்ல அரசியல் முடிவை ஏற்படுத்தியது என்பது நல்ல விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள், இது வரைக்கும் இருக்கிற கட்சி எந்த கட்சிகளுமே வெறும் சீட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த அணி அல்ல, ஒரு கொள்கை பூர்வமான அணியாக அது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒரு கொள்கை போராட்டம் வலுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் தேமுதிகவும் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வெற்றியை உறுதிப்படுத்தும் எங்கள் அணிதான் வெற்றி பெறும், மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். நீண்ட காலமாக என்டிஏவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்ற விவரங்களும் பார்க்க முடியுது. தேமுதிக பெர்செப்ஷன் வைஸ்ல எப்படி இந்த கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும்? வெறும் வாக்கு வங்கியின் அடிப்படையில் அதை பார்க்கணுமா, இல்ல கடந்த காலங்களில் அந்த ஃபேன் பேஸை நீங்க கிட்ட இருந்து பார்த்திருக்கீங்க, அது எந்த அளவுக்கு வலிமை சேர்க்கும்? அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கிகளும் குறைவதும் ஏறுவதும் அது ஒரு இயல்பான ஒன்று. எந்த கட்சிக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. அது அல்ல பிரச்சனை. இப்போ தேமுதிகவை அண்ணா பாஜக அவங்க அணி கொண்டு வருவதற்குள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இது பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. அது எடப்பாடி கூட தொடர்ச்சியாக, எடப்பாடியும் சரி, அதே மாதிரி நயினா நாகேந்திரன் 2 பேருமே எங்கள் அணிக்கு மேலும் சிலர் வருகிறார்கள், மேலும் சிலர் வருகிறார்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மேலும் சிலர் என்று அவர்கள் பெயர் குறிப்பிடாமல் குறிப்பிட்டது தேமுதிகவை தான். அப்ப அது அங்க போகல. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி. தேமுதிக ஒரு நல்ல பாதையை தேர்வு செய்து இந்த அணிக்கு வந்திருக்கிறார்கள். அவங்க அங்க பேசுனாங்களா அண்ணங்கள்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ஏற்கனவே மறுத்திருக்கிறாங்க, நாங்க அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பேசலன்னு ஒரு தடவை மறுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக பிஜேபி அவங்களும் மறுத்திருக்கிறாங்க. இப்பொழுது இது ஒரு பலமான அணி, இந்த அணி தான் வெற்றி பெறும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி வெற்றி பெறக்கூடிய இந்த மகத்தான அணியில் தேமுதிக தன்னையும் இணைத்துக் கொண்டிருப்பது மேலும் பலம் சேர்க்கும். எந்த அம்சம் திமுக கூட்டணிக்கு உங்களை இழுத்திருக்கு, உங்கள் பக்கம் திருப்பி இருக்கு? இந்த அரசுடைய சாதனைகளா, இல்ல பாஜக அதிமுகவுடைய செயல்பாடுகளா? அதாவது திமுக அரசாங்கம் கடந்த இந்த 5 ஆண்டு காலத்துல பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள், யாரும் மறுக்க முடியாது. இப்போ உதாரணமா ஆட்சிக்கு வந்த உடனேயே கொரோனா காலத்துல மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுது நாங்கள் கேட்டோம், இது மாதிரி யாருக்குமே வேலை இல்லை, ஒண்ணுமே இல்லாத சூழல்ல ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 வீதம் உதவித்தொகை கொடுக்கணும்னு கேட்டோம். அப்ப அவர் எடப்பாடி பணத்துக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதை நான் மறுக்கல, 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப திமுக தேர்தல் அறிக்கையில நாங்கள் கேட்ட 5000த்துல 1000 தான் அதிமுக கொடுத்துருக்குறாங்க, மீதம் இருக்கிற 4000 நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. அதே மாதிரி வந்தோடனே 4000 ரூபாயை கொடுத்துருக்குறாங்க.
அதே மாதிரி இப்ப மகளிருக்கு இப்ப பேருந்துகள்ல நகர பேருந்துகள்ல பயணம் பண்ணுவதற்கு கட்டணம் இல்லாத பயணம், அதே மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு 1000, அதுவும் குறிப்பா இப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் கோடைகால சிறப்பு நிதி 5000 அனுப்பிச்சிருக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்ல கூட கல்விக்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கொள்கை பூர்வமான போராட்டத்தை திமுக நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கடந்த முறை 6 இடங்கள்ல போட்டிட்டீங்க உங்கள் தலைமையில. இப்ப கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எண்ணிக்கையும் அதை அந்த ஆவலையும் வெளிப்படுத்திட்டு வராங்க தலைவர்கள். சோ இப்ப தேமுதிகவுடைய வருகை இந்த கூடுதல் தொகுதி கேட்கணும் அப்படின்ற விஷயத்துல ஒரு பின்னடை ஒரு சர்க்கிளா பார்க்க முடியுமா? அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இடங்க எண்ணிக்கை என்னென்ன தொகுதி என்பது ஒரு பொது வெளியில் விவாதிக்கக்கூடிய விஷயமே அல்ல என்னை பொறுத்த மட்டும். அது திமுக சார்பில் குழு அமைத்த பிறகு ஒவ்வொரு தோழமை கட்சியிலும் குழு அமைத்து அந்த 2 குழுக்களும் உட்கார்ந்து யதார்த்த நிலைமைகளை பேசி ஒவ்வொரு கட்சியும் தன்னைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் தன்னை அதிகரிக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு கட்சியும் விரும்புவோம். அது எந்த கட்சியும் விரும்பாது. எங்களுக்கு போன தடவை விட 6 கொடுத்தீங்க, இந்த 2 கொடுத்தா போறோம்னு எந்த கட்சியும் சொல்லாது. போன தடவை விட கூடுதலாக நிற்க வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம், தலைவருடைய விருப்பமா அதுதான். அது அங்க உட்கார்ந்து பேசுற பொழுது சுகமாக பேசி தீர்க்கப்படும். இதனால தேமுதிக வந்ததுனால அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது மேல அணிக்கு பலம் ஏற்படுத்துமே தவிர இந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை அது பலவீனப்படுத்தும் அப்படின்னு நான் கருதல. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரும்ப. அடுத்ததாக சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், தற்போது தேமுதிக திமுக கூட்டணிக்குள் வருகை தந்திருப்பது என்பது அதிமுக பாஜக எப்படி பார்க்கறாங்க? தற்போது அவங்க எந்த இடத்துல இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க? ராஜ்சபா கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு இயலாமையா, இல்ல நம்மளோட இருந்தது மூலமாக பெரிய வெற்றிகளை பெற முடியல அப்படின்ற கடந்த கால எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களை இந்த முடிவுக்கு தள்ளிடுச்சா? இல்ல, பாஜக அவருடைய தமிழ்நாடு எக்ஸ்தல பதிவு ஒரு குறிப்பு இட்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்தது தொடர்பாக தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவிற்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே வழங்கியது திமுக. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது, கேப்டன் ஆன்மா மன்னிக்காது என்று ஹேஷ்டாகையும் விட்டு தற்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை உருவாக்கியதற்கு தமிழ்நாடு பாஜக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது என்பதன் மூலம் இதன் மூலம் பொருள்படுகிறது. ஏனென்றால் நாம் பார்த்தோம், அவங்க கூட்டணிக்கு வந்து விடுவார்கள், என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைய தினம் அப்படியே மாறி திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைய நாளின் மிக முக்கிய செய்தியாக தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவினுடைய மிக முக்கியமான பார்ட்னராக இருக்கக்கூடிய பாஜக, தமிழ்நாடு பாஜக அதற்கான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. தற்போது இந்த எதிர்வினையின் மூலமாக கேப்டனின் ஆன்மா இந்த தேமுதிக திமுகவினுடைய கூட்டணி உருவாகி இருப்பதை ஒருபோதும் மன்னிக்காது என்று ஒரு கடுமையான ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி தற்போது தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறது. சுபாஷ், இப்ப கடந்த முறை அதிமுகவோட தான் கூட்டணியில் இருந்தாங்க மக்களவை தேர்தலில். இப்ப பாஜக அது கடுமையான எதிர்வினை ஆற்றுறதுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் எல்முருகன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதும், இல்ல எஸ்பி வேலுமணி ஈஷா யோகா நிகழ்வுல சந்திச்சதும் அப்படின்றது பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுக்கு பாஜக ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்வினை ஆற்றுறாங்க? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அதிருப்தி இருக்கா? அதிருப்தி என்று நாம் பார்க்க முடியாது. மிக முக்கியமாக நான் இன்றைய தினத்தில் இந்த உருவாக்கத்தை அவங்க என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ அப்படின்றதுதான் தேர்தல் காலத்துல 4 முனை போட்டியாக இருந்தாலும் இவர்களுக்கு 20க்குமான கூட்டணி தான் பெரிய பலமாக இருக்கிறது. ஏன்னா விஜயோடைய தமிழகத்திற்காகவும் இதுவரை கூட்டணி அமைக்கவில்லை. நாம் தமிழர் யாருடனும் கூட்டணி அமைத்து போட்டியிட மாட்டோம் என்று அவர்கள் நிலைப்பாடு தெளிவாக தெரிவித்துவிட்டார்கள். கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த இரு அமைப்புகளும் இரு கூட்டணி கட்சிகளும் கூட்டணியை சார்ந்தவர்களும் ஒரு எதிர்பார்ப்பை தேமுதிக உருவாக்கி இருந்தது. கடந்த 1.5 மாதங்களாக டிசம்பர் இறுதியிலேயே யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்றார்கள். ஜனவரி வந்தது, ஜனவரியிலும் அறிவிக்கவில்லை. பிப்ரவரியான இந்த மாதத்தில் தான் அதற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. இவ்வளவு காலதாமதமாக எடுத்து ஒரு முடிவை தங்களுக்கு சாதகமாக எடுப்போம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி எண்ணி இருக்கலாம். அப்படி வராமல் போனது அவர்களுக்கு ஒரு எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கலாம். அதற்கான ஒரு எதிர்வினையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும்.
உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி சுபாஷ். தேமுதிக உடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது கட்சியுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்று அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். இந்த கருத்து என்பது தேமுதிகவுடைய தேர்தல் வரலாற்றில் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நிலைப்பாடு. என்ன காரணம் என்றால் 2016 தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னதாக இதே போன்று திமுகவோடு கூட்டணிக்கு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிச்சு. அதற்கு ஏற்ற வகையில் தான் தலைவர்கள் பலரும் கருத்து சொன்னாங்க. இந்த பழம் நழுவி கொண்டிருக்கிறது, பாலில் விழும் என்ற கருத்து அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா, நிச்சயமா தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வந்துவிடும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கப்பட்டது. ஆனா மாறாக மக்கள் நல கூட்டணி, தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டதாக கருத்து இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் போன்றவர், பல மாவட்ட செயலாளர்கள் தேமுதிகவிலிருந்து வெளியேறினாங்க. அதாவது தொண்டர்களுடைய விருப்பம் வேறாக இருக்கு, தலைமையுடைய விருப்பம் வேறாக இருக்கு அப்படின்ற ரெண்டு நிலைப்பாடு அப்படின்றது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்பட்டுச்சு. என்னன்னா, தொண்டர்கள் வேற மாதிரி திமுகவோட கூட்டணி சொல்ல விரும்பினாங்களா, தலைமை அதை மீறி ஒரு அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு இருக்கு. அதுக்கு முன்னாடி 2011 அதிமுகவோட கூட்டணி அமைத்த பிறகு தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது. அவங்க ஒரு 29 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்ற பிரதான எதிர்க்கட்சியா அமர்ந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பல எம்எல்ஏக்கள் அதிமுகவோட கட்சி தாவல் போயிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக தேமுதிகவுக்கு இறங்க முகமாக தான் இருந்துச்சு.